सीनियर नेता है, कुछ बोलिए। यहाँ पे कुछ बंदी का असर नहीं दिख रहा। शौक लग गया क्या आपको? शौक लग बंद करो। आप जोश में आ गए, भाजपा नेता जोश में आ गए। मैं जाने के लिए कर रहा हूँ। मेरी गाड़ी का फोटो ये श्रीमान ले रहे हैं। किसकी अथॉरिटी से मेरी गाड़ी का नंबर आप किसकी अथॉरिटी? रोड से घुमाइए लेकिन यहाँ पे हाँ नेता है। आरजेडी कांग्रेस के मंच से मेरी मां को लगाम जरूरी है। देशवासियों को सोचने की जरूरत है। வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த முதலை கண்ணீரை நீங்க நேற்று பார்த்தீர்கள். என்னுடைய தாயை கொச்சை கொச்சையாக பேசிவிட்டார்கள். मेरी मां जो अपना शरीर त्याग चुकी हैं, उन्हें आरजेडी और कांग्रेस के मंच से बद्धी बद्धी गालियां दी गई. இந்த லைனுடைய அர்த்தம், என்னுடைய தாயாரை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பெண்மணியை காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியின் அந்த மேடையிலிருந்து கொச்சை கொச்சை வார்த்தையை வைத்து திட்டினார்களாம். அதனால் நான் கூட உங்களை மன்னித்து விடுவேன், ஆனால் பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இது அவருடைய அழுகை. அதாவது ஆன்லைன் வர்ச்சுவலாக பேசிக் கொண்டிருக்கும் போதே பீகாரின் பிஜேபி பிரசிடென்ட் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனா அப்படியே கண்ணுக்குள்ள விரல விட்டு நோண்டி எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணீர் வந்துவிட வேண்டும் என்கிற அந்த நாடகத்தை எடுத்து காட்டினார். அதையும் ஜூம் செய்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கினார்கள். எனிவேஸ், இதை கண்டித்து இன்னைக்கு ஒட்டுமொத்த பீகாரில் ஒரு ப்ரொடெஸ்ட் ரேலியை நடத்தினார்களாம். அதாவது பீகாரை இயங்கக்கூடாது. ஏன் பீகார்ல மட்டும்தான் உங்களுடைய ப்ரொடெஸ்டை காட்டணுமா? குஜராத்ல தானே உங்களுடைய தாயார் இருந்தா. குஜராத்ல ஒரு ப்ரொடெஸ்டை நடத்திருக்கலாமா இல்லையா? குஜராத் பந்தை நீங்க நடத்தியிருக்கலாமா இல்லையா? இந்த பந்த் சென்னையில நடத்தியிருக்கலாம். இங்கே பிஜேபியினர்கள் கிடையாதா? இதே டெல்லியில நடத்தியிருக்கலாம். டெல்லியில உங்களுடைய அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா? மத்திய பிரதேசத்தில் நடத்தியிருக்கலாம், மகாராஷ்டிராவில் நடத்தியிருக்கலாம், கர்நாடகாவில் நடத்தியிருக்கலாம். ஏன் பீகார்? ஏன்னா பீகார்ல தான் தேர்தல் வர இருக்கிறது. டெல்லியில தேர்தல் கிடையாது, மகாராஷ்டிராவில் தேர்தல் கிடையாது, தமிழ்நாட்டில் தேர்தல் கிடையாது, பீகாரில் தேர்தல் இருக்கிறது. அதனால் பீகாருக்கு ஒரு புதிய நெரேட்டிவ், புதிய ப்ராபகண்டா. வோட் சோர் கத்தி சோர். இன்னைக்கு மம்தா பானர்ஜி அங்க இருக்கக்கூடிய சட்டசபையிலிருந்து எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியை மோடி சோர் கத்தி சோர் நேரடியாக பேசினார். ஓட்டை திருடிய நபரே பதவி விலகு என்று. அந்த அளவில் இந்த நாட்டில் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. ஆனால் பிஜேபியினர்கள் சரி, ஒரு தாய்க்காக தானே நீங்க இந்த பந்தை அறிவித்தீர்கள். அந்த தாய்களுடைய அந்த மக்களுடைய நிலை என்ன, அதை நீங்க இன்னைக்கு ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஒரு சில பழைய வீடியோக்களை உங்களுக்கு முன்பு எடுத்துக்காட்ட பார்க்கிறேன், பாருங்கள். ये रुपये कौन कौन विधवा थी जो लेती थी? ये कांग्रेस की कौन सी विधवा थी जिसके खाते में रुपया जाता था? किसी ने 50 करोड़ की गर्लफ्रेंड देखी है? 50 करोड़ की गर्लफ्रेंड ये गरीब देश में 50 करोड़ की गर्लफ्रेंड्ல தொடங்கி ஜெர்சி காயிலிருந்து தொடங்கி காங்கிரஸ் की வித்வா வரை கூறிய இதே பிரைம் மினிஸ்டர். பீகாரில் என்ன நடந்தது அதை நீங்க பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க முதலில் பாருங்கள், அதற்கு பின்பு என்ன நடந்தது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். सीनियर नेता है, कुछ बोलिए। यहाँ पे कुछ बंदी का असर नहीं दिख रहा। ऑटो देखिए निर्धारित समय से खुल रही है, गुमटी खुली हुई है, होटलें खुली है। शौक लग गया क्या आपको? शौक लग बंद करो। अरे 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 ये क्या हुआ? ये क्या हुआ? ये देखिए, आप जोश में आ गए। भाजपा नेता जोश में आ गए, जोश में आ गए. अब பிஜேபியுடைய நிலை பீகாரில் எப்படி மாறிவிட்டது என்று பாருங்கள். பந்த் அறிவித்தார்களாம், ஆனால் யாருமே பயப்படவில்லை. எல்லாருமே கடைகளை, ஸ்கூல்ஸ், காலேஜ், ஆபீஸ் எல்லாமே திறந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்
என்ன சார் பந்துன்னு சொன்னீங்க, எல்லாருமே கடையெல்லாம் திறந்திருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்கில் இருந்திருக்காரு. ஒரு சில நொடிகள் கழித்து தானே இவருக்கு உணர்வே வந்திருக்கிறது. ஆஹா, நாங்க பந்து அறிவித்தோமே, யாருமே பயப்படவில்லையே. அப்ப அந்த கொடியில இருந்த கம்பத்தை எடுத்துட்டு ஓடுறாரு, கடையை மூடுங்க கடையை மூடுங்க. ஆனா யாருமே பயப்படல. இது ஒண்ணு. சரி, இன்னொரு ரொம்பவே மனதை உருக்கிய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதாவது ஒரு குடும்பம், அவருக்கு ரொம்பவே உடம்பு முடியல போல இருக்கு, ஒரு ரிக்ஷாவில் மருத்துவமனைக்கு போக இருக்கிறார். பிஜேபியினர்கள் யாருமே வெளியில போகக்கூடாது, அதாவது கட்டாயப்படுத்தி அமைதி போராட்டம், அமைதியான முறையில் உங்களுடைய எதிர்ப்பை பதிவைப்பது ஒரு நியாயமான வழி. ஷாஹீன்பாக் ரோட்டை மறித்து விட்டார்கள் என்று கூறி, ஆனால் ஷாஹீன்பாக்ல கூட நீங்க பார்த்தீர்கள், ஆம்புலன்ஸ் போகும்போது எல்லாருமே அப்படி எந்திரிச்சு வழிவிடுவார்கள். இங்க ஒரு நபர் முடியாமல் இருக்கிறார், அந்த நபரை செத்தா செத்துட்டு போய் எங்களுக்கு கவலை இல்லை. மோடிஜியோட அம்மாவை யாரும் திட்டிவிட்டாங்களாம், யார் திட்டினாலும் யாருக்குமே தெரியாது. ராகுல் காந்தி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, தேஜஸ்வி யாதவ் பயன்படுத்தவில்லை, எல்லாம் அந்த மேடையிலே யாரும் பேசவில்லை. ஒரு டூல் கிட் இவர்களாவே ஆட்களை ஏவி விட்டு பேச வைப்பது, அதற்கப்புறம் அது ஒரு நெரட்டிவாக மாற்றி ஓட் அரசியலை அதை மாற்றுவது. ஏன்னா ஓட் சோரி என்கிற விஷயத்துல இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், எந்த அளவில் ஒரு நபர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு மோடிஜி, குஜராத்ல இருக்கக்கூடிய மோடிஜி, குஜராத்ல இருக்கக்கூடிய மோடிஜியோட தாயாரை பற்றி பேசிவிட்டார்களாம். அதனால் இங்க பாருங்க. இது ஒரு இன்சிடென்ட் இல்ல, இன்னொரு இன்சிடென்ட் பாருங்கள். ஒரு கர்ப்பிணி பெண்மணி பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சொல்லும் போது பீகாரை சார்ந்த பிஜேபியினர்கள் எந்த விதமான முட்டாள்தனமான வேலையை பார்த்திருக்கிறார்கள். அந்த ஆம்புலன்ஸை மறித்து, இந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடாது, ரைட் திரும்பினால் மருத்துவமனை, ஹார்ட்லி ஒரு 100 மீட்டர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு கூட அவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்களாம். யாருக்காக? இறந்து போன நான் பயாலஜிக்கல் மகனுடைய தாயாரான மோடியின் தாய்க்காக இந்த பந்த். பாருங்க यहाँ पे क्या है, हम दिखाना चाहेंगे इस गाड़ी को क्यों रोका गया, मरीज है क्या? मरीज है। जाने दीजिए, देखिए ये डिलीवरी केस क्या क्या बोल रहे हैं? दिया जाएगा, कहाँ जा दिया, नहीं जा दिया जाएगा, नहीं जा दिया जाएगा, नहीं जा दिया अरे मरीज है, मरीज है तो हो जाइए, पहले नहीं मालूम था। बताइए, देखिए यहाँ पर दिखाइए, क्या है, डिलीवरी है जी, डिलीवरी है, हथियार है, उसको दर्द हो रहे जाने दीजिए। अरे नेताजी आप अभी नहीं जाएगा, अगर अभी राजद के लोग रोकते तो आप लोग कहते गुंडा राज। राजद के लोग ने रोका, हालन रोका है। ஒரு தாய் ஒரு பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய சம்மானத்தை இதற்கு மேல் பார்க்க போறீர்கள். ஒரு பெண் டீச்சர், ஆசிரியர் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதற்காக பள்ளிக்கு செல்ல முயற்சித்திருக்கிறார். அதாவது உங்களுடைய அரசாங்கம் தான் லீவ் விட்டிருக்கலாமா இல்லையா? பந்த் அறிவித்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடம், காலேஜ், ஆபீஸ், கடை எல்லாமே நீங்க அறிவித்திருக்கலாமா இல்லையா? எதுவுமே திறக்கக்கூடாதுன்னு கர்ஃபியூ போட்டிருக்கலாமா இல்லையா? எல்லாமே திறந்திருக்கு, யாருக்குமே லீவ் கிடையாது. குழந்தைகள் பள்ளிக்கு வந்து விட்டார்கள். இந்த ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண் பிஜேபி தொண்டர்கள் எந்த அளவில் இந்த பெண்ணை அடிச்சிருக்கிறார்கள், தரதரவென்று இழுத்திருக்கிறார்கள் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய காமன் பப்ளிக் எந்த அளவில் பாதிக்கப்பட்டது. ஆபீஸ் போகும்போது நடுவுலையே இந்த குண்டர்கள், இந்த ரவுடி கூட்டம் நின்று கொண்டு, அதாவது யாருமே இந்த பந்தை ஆக்செப்டே செய்யவில்லை. ஏன்னா உங்களுடைய அரசியல் களம், உங்களுடைய ஓட் அரசியலுக்காக நீ ஏதோ ஒரு நாடகத்தை ஆட பார்க்கிறீர்கள். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு லீவ் எல்லாம் இல்லை, நாங்க வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சம்பளம், வேலைக்கு போனாதான் எங்களுக்கு ஈவினிங்ல ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்களால் வாங்கி வர முடியும். அப்படித்தானே செல்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி நாசமாக்கி இருக்கிறார்கள் இந்த மிருகங்கள் என்று நீங்க பாருங்க. किसके इजाजत से लिए मेरा फोटो, किसकी इजाजत से लिया आप मेरा फोटो? आपको ऑथराइज कर, आइए समझाते इधर, आइए समझाते।
क्या हो गया बॉस, आपके साथ क्या हो गया? मैं जाने के लिए कर रहा हूँ, मेरी गाड़ी का फोटो ये श्रीमान ले रहे हैं। किसकी अथॉरिटी से मेरी गाड़ी का नंबर आप किसकी अथॉरिटी है? आप ट्रैफिक पुलिस है क्या है? आधा रोड से घुमाइए, लेकिन यहाँ पे हाँ नेता है पब्लिक को परेशान करने के लिए। हम परेशान नहीं कर रहे हैं, आरजेडी वाले बच्चों को परेशान नहीं कर रहे हैं, तो नहीं समझ रहे हैं। आरजेडी वाले कितना आरजेडी वाले இதெல்லாம் விட்டு விடுங்கள். சின்ன சின்ன குழந்தைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஸ்கூல் பஸ்ல சின்ன சின்ன குழந்தைகள், 5 வயது 6 வயது 8 வயது குழந்தைகள் 2 மணி நேரமாக அந்த பஸ்ஸை போக விடாமல் இந்த பிஜேபியின் குண்டர்கள், ரவுடி கூட்டம் அந்த குழந்தைகளை நடு ரோட்டில் நிக்க வைத்திருக்கிறார்கள். பாருங்க. यहाँ दिखाइए, इस बस को रोका गया है, यहाँ बच्चे बैठे हुए हैं। आइए, ये स्कूल बस के बच्चे हैं। इधर आइए, कहाँ गए आप? इधर अंदर आके दिखा दीजिए आप इस तस्वीर को। आप दिखाइए, स्कूल के बच्चे बैठे हुए हैं यहाँ। आधा घंटा हो गया है। क्या बोल रहे हैं आप? नहीं जाने दे रहे हैं। स्कूल के बच्चे बैठे हुए हैं। स्कूल का बच्चा बैठे हुए नहीं जाने दे रहे हैं। कितना देर से रोके हुए हैं? आधा घंटा हो गया है। இதெல்லாம் பொறுத்து கொள்ளலாம், சகிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், அப்படியே கொந்தளித்து விடுவீர்கள். ஒரு ஏழை சைக்கிள்ல தன்னுடைய வேலைக்கு போகும்போது அந்த நபரை எப்படி எத்தி அந்த சைக்கிளை கீழே தள்ளி போட்டிருக்கிறான்னு நீங்க பாருங்க. இது மட்டுமல்ல, இந்த ரவுடி சோனியா காந்தியை பார்த்து பார்பாலா, அதாவது டான்ஸ் பாரில் நடனமாடக்கூடிய அந்த பெண் என்று கூறியிருக்கிறார். மோடியின் தாயை பற்றி பேசிவிட்டார் என்று இந்த பந்த் நடக்கிறது. ஆனால் இன்னொரு பெண்ணை பார்த்து பார்பாலா என்று கூறக்கூடிய அந்த கலாச்சாரம் தான் இவர்களுடைய கலாச்சாரம். பாருங்கள். देखिए यहाँ पर साइकिल जो फेंक दिया गया, देखिए यहाँ पर साइकिल जो फेंक दिया गया। अभी आप बुजुर्ग व्यक्ति थे, उनको साइकिल उठा के फेंक दिए। हम नहीं साइकिल उठा के फेंके, वो जबरदस्ती कर रहे थे। आप देखे हैं, झूठा आरोप है। देखिए आपकी वो जबरदस्ती कर रहा है, बोल रहा है दुकान खोलने जा रहे हैं। बंद करने का आह्वान किया हुआ है 7 बजे से 12 बजे तक, वो दुकान खोलने जा रहा है। சரி, பிஜேபி ஏதோ 100% புனிதமான பார்ட்டி என்று நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த பக்தர்களுக்கு ஒரு பட்டியல் எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். ரமேஷ் பிதூரி, பிஜேபியின் ஒரு எம்பி, எந்த அளவில் பெண்களை கொச்சையாக பேசுகிறார் நீங்க பார்க்க வேண்டும். பிரியங்கா காந்தியை பார்த்து, இந்த நாட்டில் நாங்க எந்த அளவில் ஸ்மூதான ரோடு போடுவோம் என்று உங்களுக்கு தெரியுமா? பிரியங்கா காந்தியுடைய கன்னம் போன்று ஸ்மூதான ரோடு இருக்கும் என்று இந்த நபர் கூறியிருந்தார். இது மட்டுமல்ல, கைலாஷ் விஜய் வர்கியா, பிஜேபியின் இன்னொரு சீனியர் லீடர், இவரும் செக்ஷுவல் கமெண்ட்ஸ்களை அடிச்சிருக்கிறார். பன்சிலால் பாட்டோ, இவரும் பேசியிருக்கிறார். வினய் கட்டியார், சிடி ரவி, கே சுதர்ஷன், சந்திரகாந்த் பாட்டில், நரேந்திர மோடி by himself, गिरिराज सिंह, சாக்ஷி மகாராஜ், சந்தோஷ் கட்டுவா, தீரத் சிங் ராவத் மற்றும் எஸ்வி சேகர். இந்த அனைத்து நபர்களுமே பெண்களை பார்த்து கொச்சையாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்காக எந்த கோபமும் எந்த ஆக்ரோஷமும் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வராதான். இதே நேரத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ரேபிஸ்ட்களை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். குல்தீப் சிங் சேகர், he is a convicted rapist. சுவாமி சின்மயானந்த், convicted rapist. பிரஜ்வல் ரெவென்னா, 3000+ வீடியோஸ் அவருக்காக தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பிரச்சாரம் செய்ய பார்த்தார். ராம்துலார் கவுன், பிஜேபியின் எம்எல்ஏ ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ், அகேன் கன்விக்டட் ஃபார் ரேப்பிங் அ மைனர், சின்ன குழந்தையை ரேப் செய்த அந்த குற்றம். பிரிஜ் பூஷன் சரண் சிங், பாஸ்கோ ஆக்ட் போடப்பட்டிருக்கிறது சார் மேல். இந்த நாட்டு பெண் வீராங்கனைகளை விட்டு வைக்காமல் அவர்களுடன் தவறாக நடந்து கொண்ட இந்த மகான் பிஜேபி எம்பி, பார்லிமெண்டில் அந்த புதிய பார்லிமெண்ட் திறப்பு விழாம் போது செல்ஃபி எல்லாம் எடுத்து காட்டிய அந்த நபர். மோகன்லால் பதோடி, அக்யூஸ்ட் ஆஃப் கேங் ரேப். பிரபு சௌஹான், பிஜேபி எம்எல்ஏ, சன் அக்யூஸ்ட் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட். அமித் மால்வியா, பிஜேபியின் ஐடி செல்லுடைய சீஃப், அக்யூஸ்ட் ஆஃப் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் பை ஆர்எஸ்எஸ் மெம்பர்.
RSSல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியே அமித் மால்வியா மீது இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். சக்ஷும் பட்டேல், அபிஷேக் பட்டேல் சௌஹான் மற்றும் குனால் பாண்டே accused of gang rape, IIT BHU student. Ramesh Jokrahali, former BJP minister from Karnataka, sex for job scandal. செக்ஸ் கொடுத்தா வேலை உங்களுக்கு நாங்க கொடுப்போம். MJ Akbar, former BJP minister accused of sexual harassment by multiple women. Me too விவகாரத்தில் இவருடைய பேர் வந்தது. Hans Raj, BJP MLA from Himachal Pradesh, accused of sexual demand from 20-year-old girl. Karthik Maharaj, BJP leader, poster boy of Hindutva, accused of rape. இது போன்ற ஏராளமான நபர்கள், ஏராளமான பேரை உங்களுக்கு முன் நான் எடுத்து வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு பீகாரில் என்ன நடந்தது நீங்க அதை பார்த்திருப்பீர்கள். இந்த நபர்களுடைய பேர், அவர்களுடைய படத்தையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு நபர் அவருடைய போட்டோ, அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அக்யூசேஷன் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டோம். இப்போ உங்களுடைய பதில் என்ன? பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய தாயாரை கொச்சையாக பேசியது தவறுதான். யாராக இருந்தாலும் அது தவறுதான். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அதை ட்விஸ்ட் செய்து பேசியதற்கான காரணம் ஓட் சோரி என்கிற விஷயத்தை வைத்து பீகாரில் எப்படியாவது இந்த பிரச்சனையை பெரிதாக்கி இதை வைத்து ஓட் எப்படி வாங்குவது என்றுதான் அவருடைய குறியாக இருந்தது ஒழிய, ஏன்னா அவர் பயாலஜிக்கல் நபரே கிடையாது. அதாவது தன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து பிறந்த நபர் கிடையாது. ஆகாயத்திலிருந்து அப்படியே குதித்த நபராம். தன்னுடைய தாயையே கொச்சையாக பேசிய நபர் யார் என்றால் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹிம்செல்ஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.